வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நானி மற்றும் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சு வெளியாயிருக்கிற சூர்யா சாட்டர்டே படத்தோட விமர்சனம். தமிழ் மற்றும் இதர மொழிகள்ல டப்பிங்ல வெளியாயிருக்கிற இந்த தெலுங்கு படத்துல அபிராமி, சாய்குமார், முரளி சர்மா மற்றும் பிரியங்கா மோகன் முக்கிய பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் விவேக் ஆத்ரேயா. படத்தோட கதைக்களம் ரொம்பவே அறத பழசான இந்த 1970s 80sல இருந்து பார்த்து பார்த்து புளிச்சு போன ஒரு கதைக்களம். கண்டமாயி காயலாங்கடையில இருந்து தூசி தட்டி எதுக்காகவோ திரும்ப இதே மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்காரு டைரக்டர். இது எப்படி வந்திருக்குங்கிறத மேல பார்க்கலாம். சூர்யாங்கிற ஹீரோ கதாபாத்திரத்துல நானி நடிச்சிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கோபம் வரும். வந்தா அடித்தடின்னு இறங்கிடுவாரு. இதனால பல பிரச்சனைகள். இவர் தன் அம்மாவோட பேச்சை மதிச்சு நடக்கிறதுனால இவரோட அம்மா என்ன கோபம் வந்தாலும் அதை சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் காட்டணும், மற்ற நாள் எவ்வளோ கோபம் வந்தாலும் எந்த வம்புக்கும் போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அம்மா இறந்த பிறகும் அதே மாதிரி நடந்துப்பாரு இவரு. வாரம் முழுக்க எல்ஐசி ஏஜென்ட்டா வேலை செய்வாரு. யார் மேல எல்லாம் கோவம் வருதோ அவங்க பேரை டைரியில எழுதி வச்சுப்பாரு. சனிக்கிழமை அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. இவருக்கு ஒரு அக்கா, அப்பா எல்லாம் உண்டு. அவங்க எவ்வளோ சொல்லியும் இவர் வழக்கத்தை அவர் மாத்திக்கிறதே இல்லை. இவர் செய்யற பிரச்சனைகள்னால இவங்க அக்கா குடும்பத்துக்கும் இவருக்கும் ஆகாம போயிடுது. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே இவர் மாமா மகள் மேல இவருக்கு காதல். ஆனா இவருடைய அடிதடினால அவங்களுக்கும் இவரை பிடிக்காம போயிடுது. இதே ஊர்ல ஒரு கவுன்சிலர் மற்றும் ரவுடி அப்படின்னு வச்சுக்கலாம். கூர்மான்னு ஒருத்தர், முரளி சர்மா தான் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவரோட தம்பியா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தயா, எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு சொத்து தகராறு. ஆனால் ரவுடின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிற கூர்மா படம் முழுக்க எந்த ரவுடித்தனமும் செய்ய மாட்டாரு. ஆனால் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கிற எஸ்.ஜே. சூர்யா செய்யாத அட்டகாசமே இல்லை. அண்ணன் மேலே இருக்கிற கோவத்தில் அவரை கவுன்சிலராக எலெக்ட் செஞ்ச ஊர் மக்கள் மேலே அவர் எல்லா கோவத்தையும் காட்டுவாராம். நினச்ச போது யாரை வேணாலும் லாக்அப்பில் வச்சு அடித்து நொறுக்கிடுவார். அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு லைட்டாக கேள்வி கேட்க தோணலாம். ஆனால் அதை உடனே அடக்கிக்கணும். ஏன்னா படம் முழுக்க நம்ப முடியாத நான்சென்ஸ் சுச்சுவேஷன்ஸு, காரணமே இல்லாத கேரக்டர்ஸு, அடிதடி இப்படிதான் போகும். இந்த அண்ணன் தம்பி தகராறு, ஊர் மக்களை எஸ்.ஜே. சூர்யா துன்புறுத்துறது, இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ நானி எப்படி உள்ள வந்து அங்கே ஒரு 150-200 பேரை விதவிதமாக அடித்து நொறுக்கி எப்படி எல்லாரையும் காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. கதை, காட்சிகள், சுச்சுவேஷன்ஸு, கேரக்டர்ஸ்ன்னு எதுவுமே புதுசில்ல. எல்லாம் எங்கேயோ எப்பயோ பார்த்த மாதிரி தான் நமக்கு தோணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. படம் முழுக்க தேவையே இல்லாத கதாபாத்திரங்கள். ஏதோ சேட்டுன்னு சொல்லி இன்னொரு ஒரு சின்ன கேங்கு. அவங்களோட வேலையே ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூர்யா கிட்ட வந்து அடி வாங்கிட்டு போகிறது தான். ஒரு 4-5 ஃபைட் சீன் படம் முழுக்க வரும். விதவிதமா இவங்க வந்து நானி கிட்ட அடி வாங்கிட்டு போவாங்க. ஏன்னு நமக்கு புரியறதில்ல. தவிர இந்த கேங்குக்கு நல்லா தெரியும் சனிக்கிழமை மட்டும்தான் சூர்யா சண்டை போடுவாருன்னு. அப்போ இவங்க பேசாம புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போய் நானியை திரும்ப நல்லா போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கலாமே. ஏன் இப்படி அவங்க செய்யறதில்ல? இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வி கேட்டா கூட படத்தோட மொத்த கதையும் காந்தலாயிடும். ஒரு மனுஷனுக்கு கோவம் வேணா வரலாம். ஆனா அதனால ஒரு 20-30 பேரை போட்டு அடிச்சுக்கிற திறமை எப்படி வரும்? அட இவர் ஏதோ குங்ஃபூ கராத்தேன்னு ஏதோ கத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு காட்சியாவது காட்டியிருக்கலாம். கொஞ்சமாவது நம்பகத்தன்மை இருக்கும். அதை கூட செய்ய தவறுறாரு டைரக்டர். ஆனா படம் மட்டும் 2.25 மணி நேரத்துக்கு மேல ஓடும். நீளமான காட்சிகள், அனாவசியமான அர்த்தமே இல்லாத சண்டைகள், நம்பவே முடியாத காட்சி அமைப்புகள். ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பயந்து ஒரு ஊரே இருக்குது. அது கூட ஏதோ கிராமத்துல இல்ல. அதுவும் சிட்டிக்குள்ளேயே. வேற போலீஸ்காரங்களோ, பத்திரிகையோ எதுவுமே இல்ல போல இருக்கு இந்த ஊர்ல. எஸ்.ஜே. சூர்யாவோட அண்ணன் தான் கவுன்சிலர். இவங்க எலெக்ட் பண்ண அதே கவுன்சிலர். அவரும் சூர்யாவோட எதிரி தான். அவர்கிட்டயே போய் இந்த ஜனங்க முறையிட்டு இருந்தா, கவுன்சிலருங்கிற முறையில அவர் பவரை யூஸ் பண்ணி எஸ்.ஜே. சூர்யாவை அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாமே. பிரச்சனை உடனே தீர்ந்திருக்குமே. இப்படிலாம் படம் முழுக்க உங்களுக்கு பல இடங்கள்ல லாஜிக் ஓட்டைகள் நிறையவே தெரியும். டைரக்டர் ரொம்பவே சொதப்பி வச்சிருக்காரு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல.
ரொம்பவே நீளமா ஓடுற இந்த படம் எப்படா முடியும்னு நினைக்கும் பொழுது தான் இன்டர்வலே வரும். ஏப்பா மகா போரு. மற்றபடி நடிப்பு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுத்த பாத்திரத்தை ஏதோ நடிச்சு கொடுத்துருக்காங்க. நடிகர்கள் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா இது ஒரு ரொம்பவே பிலோ ஆவரேஜ் வாட்ச்சு. நானியோட ஃபேன்ஸ்னு யாராவது இருந்தாலும் அவங்களும் டிசப்பாயிண்ட் ஆகிற வகையில் தான் இந்த படம் இருக்குது. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். இதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் தேவையில்லை. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.